நம்ம அறிவாளியோ முட்டாளோ நமக்கு தெரியாது, நமக்கு அது தெரியாது. நம்ம பலசாலியோ பலவீனமான ஆளா நமக்கு தெரியாது. பட் நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ, நமக்கு எவ்வளவு பலம் இருக்கோ, அதை 100% பயன்படுத்தி அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சிடணும்ன்றதுல நான் உறுதியா இருக்கேன். எனக்கு எதுவுமே வராது நான் நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இன்னும் லுக் அண்ட் ஃபீலாவே சொல்றேன். நான் ஆளும் பாக்குறது ரொம்ப சுமாரா நல்லா இல்லைன்னு நினைச்சிருக்கேன். எனக்கு பேச வராதுன்னு நினைச்சிருக்கேன். சிந்திக்க வராது, படிச்சா படிப்பு வராது. ஒரே விஷயம் லாஜிக்கா யோசிப்பேன், மண்டை கொஞ்சம் அதை வச்சு யோசிப்பேன். இது தவிர வேற எதுவுமே எனக்கு வராது. எல்லாமே சேர்த்து என்ன நிறைய டிப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தது. ஆனா என்னைக்கு என்ன புரிஞ்சதோ அன்னைக்கு நான் தைரியமா லைஃப். நீ முதல்ல ஒரு வீட்டை வாங்கு, அப்பதான் 4 பேர் நம்மள மதிப்பாங்கன்னு சொல்லி இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு இனிஷியல் பேமெண்ட் கட்டுச்சு. வீட்டை அங்க வச்சுட்டாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு நான் சம்பாதிக்கிறது அதுக்கே போயிடும். நமக்கு ஏதாவது செலவு பண்ணா கூட யோசிச்சு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு.